ஏனுங்க வணக்கமுங்க. நீங்கள் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா கல்லுக்கடை பிஜு டொடி ஷாப் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி முக்குன்னு சொல்லுவாங்க கன்னிமாரி. மீனாட்சிபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவலில் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த வழியாக போல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து, அதாவது நம்ம ஊர் போடி வளையத்துலேருந்து செக் போஸ்ட் எதுவும் இல்லாமல் போலீஸ் ஏமாற்றிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். திம்மங்குத்து தாண்டி தப்பட்டை கிளவர்னு புதூர் அந்த ரோட்டில் பிடிச்சி அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கோம். மேபி இந்த வீடியோ பார்க்குற போலீஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா நாளைக்கு நீங்கள் செக் போஸ்ட் எதுவும் போடுறாதீங்க, எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் ஏமாற்றங்களை தழுவிடும். போயிட்டுருக்கோம். நம்ம கல்லுக்கடையில் போய் சந்திக்கலாம், வாங்க போகலாம். தப்பட்டை கிளவன் புதூர் தாண்டி இப்போ ரோட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குல்ல. நான் அந்த கல்லுக்கடைக்கு நிறைய டைம் போயிருக்கேன், பட் அப்போ நம்மக்கிட்ட சேனல் இல்லை. இன்னொன்று உங்களுக்கு ஒரு தெரியாத உண்மை, அது என்னென்னா நம்ம அங்கே போகிறது மேக்ஸிமம் கல் குடிக்க இல்லை, நமக்கு அதெல்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது. நம்ம போகிறது மெயினாக அங்கே கிடைக்கிற சைடிஸ் சாப்பிட்றது தான் போகிறோம். நம்ம கூட ஒரு ஆள் வராரு, யாருங்கிறத உங்களுக்கு ரிவீல் பண்ணுறா. அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறது வந்து நம்ம கல்லுக்கடையில் வச்சு தான் ரிவீல் பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. மெயினாக இந்த இது நம்ம போகிறதே அவருக்காக தான் போகிறோம். கைஸ், ஒரு வழியாக நம்ம டிஎன் தமிழ்நாட்டை விட்டு கேரளாக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். என்ன ஹைலைட்டுனா, நான் ஒரு ரூட்டு சொன்னேன், அந்த ரூட்டை தாண்டி திருப்பி சுற்றி மெயின் ரோடுக்கே வரோம். அதாவது ஒரு பீச்சில் பார்த்தீங்கன்னா வடிவேலு குதிரை மேலே ஏறி சவாரி விடுவார். அந்த குதிரை எப்படி செயினை திருப்பி போனதுக்கு திருப்பி கொண்டு வந்து அதே ஓனரை விடும்ல, அந்த மாதிரி திருப்பி செக் போஸ்ட்டை தாண்டதா பார்த்து இன்னொரு செக் போஸ்ட்டு விட்டாங்க. இதை தாண்டி எப்படி அங்கே போகிறோங்கிறது தான் டாஸ்க் இருக்குது. போய் பார்த்துட்டு சொல்கிறேன். கைஸ், நம்ம கல் குடிக்கலாம் தான் வந்துட்டு இருந்தோம். வரண பகவான் தடுத்துட்டாரு. எட்டனா ஆமா, என்ன பண்றது? தோ கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட இன்னும் 2 கிலோமீட்டர் தான் போயிடலாம். நான் சிவனேன்னு தான் இருந்தேன். நான் சைடி சாப்பிட தான் அப்புறம் வருவேன், பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லப்பா, நான் 1 லிட்டர் கல் குடிக்கிறதுக்கு நான் சைடி சாப்பிட கூட வரேன்னு சொல்லி பிளாக் இருக்கலாம் சொல்லி கூப்பிட்டு வந்து மலை நிலையை வச்சுங்க பாருங்க. புது சட்டை யாரு வர சொன்ன? ஒரு வழியா எப்படியும் வரணமாக நம்மளுக்கு வழி விட்டாரு. வாங்க போவோம். வேற வழி உங்க கூட சேர்ந்ததுக்கு தலையெழுத்து. ஒரு வழியாக மழை விட்டுருச்சு காய்ஸ். நம்ம இங்கிருந்து போயிட்டு இருக்கோம் காய்ஸ். பாருங்க, இந்த மலையிலையும் திருப்பி போகலான்னு சொன்னோன்னு வேணாம் திருப்பி மறுபடியும் கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவருக்குலாம் நல்லா எப்படி சொல்றது, மைனா படத்தில் வர மாதிரி அந்த எப்போ வருவீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் கிடைக்கணும்னு நான் இங்கே வரணபாகணும் வேண்டிக்கிறேன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பிஜு டொடி ஷாப் கல் கடைக்கு வந்திருக்கோம். போய் மெயினான நம்ம சாப்பிட வந்தது ஃபுட்டு தான். ஃபுட்டை வாங்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டு வருவோம். நம்ம கூட வந்த பக்கி தான் கல் குடிக்க போகுது. நீ குடிக்க மாட்டியா, ரொம்ப ஓகே காரணம்னு கேட்காதீங்க. நான் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் நமக்கு அது சேரலை. அதனால் அதெல்லாம் நம்ம தொடரதில்லை. நம்ம ஃபுல்லாக வந்து அது வந்து டக்கு அது இதுன்னு இருக்குமே, அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ரிவ்யூ சொல்லலாம் வாங்க. ஏட்டா வணக்கம். வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜு டொடி ஷாப் வந்திருக்கோம். என்னென்ன ஐட்டம் இருக்கும்? சிக்கன் இருக்குது, பீஃபு, போர்க்கு, டெக்கு, முயல், ஃபிஷ்ஷு, ஐல, ஜிலேபி, கட்லை, மத்தி, இன்னும் வந்து ஆட்டுக்குடல், தலை, மூளை, പിന്നെ കപ്പ, പിന്നെ പൊറോട്ട, ദോശ, റോസ്റ്റ്, മുട്ട റോസ്റ്റ്, இடியாப்பம், ஆப்பம் எல்லாமே ரெகுலராக இருக்கும். வந்தால் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். கல் குடிக்கிற கூட நல்லா சாப்பிடலாம். ஓகே, இப்படி சொல்லிடுங்க, இப்படி வைங்க. சரி காய்ஸ், இப்போ அவர் சொன்ன மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இன்னொன்று இங்கே பிஜு ஏட்டா அப்படின்னுங்கிறவர் தான் ஓனரு. அவர் நம்ம வந்த நேரத்துக்கு அவர் இல்லை, அவர் அப்போ தான் இங்கே வெளியே போனார். ஸோ அதனால் இன்னொரு நாள் அவர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால தான் போகும்போது சொல்லிட்டு தான் போனார், வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு தான் போனார். ஏதாவது ஐட்டம்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இவரை பார்த்து நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னாரு. நெக்ஸ்ட் டைம் வீடியோ வரும்போது அவரை நான் காமிக்க உங்களுக்கு. நிறைய வீடியோவில் அவரோட ஃபேஸ் ரிவீல் ஆகிருக்கும். நம்ம சேனலில் வந்து அவருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வெளி வேலையாக போனால அதை காமிக்க முடியல. மற்றபடி இங்கே ஐட்டம்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் பார்த்தவங்க வந்தவங்களுக்கு தெரியும். நம்மளும் சாப்பிட்ருக்கோம், நல்லா தான் இருக்கும். நம்ம சேனல்லே இதை அப்லோட் பண்ணலான்னு சொல்லி போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் நாங்கள் சாப்பிட்லாம். காய்ஸ், நம்ம உள்ள வந்து உட்காந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ தான் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீ எப்போ எல்லாம் வந்து டெலிவரி பண்ணி நம்ம எப்போ சாப்பிட்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப நல்லவன்னு நடிக்காத, கல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன், பட் எனக்கு அதை சேர்றதில்ல. ஸோ அதை நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். என் கூட வந்தார் பார்த்தீங்களா அத்திம்பேல், அதாவது நான் இந்த பூனையும் பால் குடிக்க போவாங்கல்ல, அந்த மாதிரி பூனை தான் இன்னைக்கு கல் குடிக்க போகுது. நானும் சரி விடுங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல.
நம்ம சைடிஷ் சாப்பிட போகிறோம். சைடிஷ்லாம் வருது உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சு என்ன சாப்பிட காமிச்சு. என்னடா புரோட்டாவா? ஆஹா, கமான் 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 கமான். நம்ம வந்து இதுக்காக தான், இது சாப்பிட்றதுக்காக தான் வந்தோம். அதுக்கு இந்த கப்பு நிறக்க சிக்கன் குழம்புன்னு நினைக்கிறேன். சிக்கன் மட்டன் ஓகே, மிச்சப்படி இருக்கிறதுலாம் நமக்கு சாப்பிட்டு பெருசாக பழக்கம் இல்லை. இந்த கூட வந்த பேட் பாய் தான் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. வந்தால் ஓனா உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள்லாம் நினைப்பீங்க உங்கள் மைண்ட் வைஸ்லாம் ரொம்ப நல்லவனும் நடிக்காதரா அப்படின்னு. பட்டு மனசில் பட்டது உண்மையை சொல்கிறேங்க. பச்சிலம் குழந்தை, மனசில் எதுவும் வச்சுக்காத பச்சிலம் குழந்தை நான். நம்ம மெயினாக ஆர்டர் பண்ணி அவளோட எதிர்பார்த்த ஜிலேபி மீன் பார்த்தீங்களா? பையன் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கான்னு. இவனை ஃபஸ்ட்டு புரோட்டா கிராட்டாலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இவனை தான் டேஸ்ட் பண்ணுறது. பாருங்கள், மலக்குமலை உங்களுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு மசாலா ஃப்ளவர்லாம் அதிகம் சூப்பராக இருந்துச்சுங்க. அது நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், அது எனக்கு வேணாம். நல்லாங்க. அடுத்து புரோட்டா வச்சு அதுக்கு சில வரமுறைகள்லாம் இருக்குது. அதுக்கு இன்னும் இதெல்லாம் வரணும், இன்க்ரீடியன்ஸ் இன்னும் வரணும். வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அது வேணாம் ப்ரோ. இன்னும் நாங்களுக்கு சிக்கனில் வந்தால் தான் நாங்கள் சிக்கனை வச்சு புரோட்டாவை பிரித்து அதுக்கப்புறம் குழம்புல டிப் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லி கொடுத்த மாதிரி சாப்பிடுவோம். ரைஸ் இன்னும் சைடிஷ்லாம் வர வேண்டிய பேலன்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நாக்கு அடங்க மாட்டேங்குது. ஸோ அதனால் புரோட்டாவை பிரித்து அதுக்கு குருமா தான் ஊற்றிருக்கோம். குருமா ஊற்றி நல்லாக்கு ப்ரோ. இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் நான் இந்த டேஸ்ட்டில். பட் என்னன்னா நான் வந்ததெல்லாம் கரெக்டு. பட் என்னன்னா சேட்டர்டே டைம் வந்ததுனால கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருக்கனால பாவம் அவங்களும் ஃப்ரீயாக கவனிக்க முடியல. பட் அந்த பிஜு ஏட்டாங்கிற வந்து சொன்னார், வந்த தம்பி எடப்பாடி நாள் வந்ததுன்னா நல்லா நானும் வந்து ஏதாவது ஸ்பீச் கொடுத்துருப்பேன் அப்படின்னாரு. நான் போகிறக்குள்ள அவர் ஏதோ ஒரு வார்த்தையும் நான் பேச வைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் என்ன ப்ரோ இது ஓ என்ன போர்க்குன்னா புரியல. போர்க்காமா ப்ரோ? சாரி, போர்க்கு வருது. போர்க்கு என்னங்க இது? நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் நம்ம ஐட்டத்தை மட்டும் கொடுங்க. சிக்கன் நம்ம சாப்பிட வந்தது சிக்கன். முயல்லாம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி போட்டாங்க. இருக்குன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் வரக்கு அரை மணி நேரத்துக்கு மட்டும் தான் கடைசி பிளேட் காலி வச்சோமா. ரைஸ் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு இந்த புரோட்டாக்குள்ள அப்படி வச்சு அதுக்கப்புறம் இந்த குருமாவெல்லாம் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அடிபொலியானு கேரளா ஸ்டைலில் சொல்லணும்னா. யாரும் பார்க்கல, பம்பாதீங்க. நீ என்ன மாதிரி சாப்பிட்டுக்கிற? பறக்கிறது, நீந்துறது, தாவறது, நான் விட்டா கடிக்கிறது முதற்கொண்டு சிங்கம் சிறுத்தை. ஆஹா, கொடுங்கட்டா. அது வேணாட்டா, அதெல்லாம் வேணாட்டா. கிளாஸ் வேண்டாம், எடுத்துட்டு போங்க. இவர் தான் பேட் பாய், ஐ குட் பாய். பார்த்தீங்களா? கேப்பேன் இது இவர் வீடியோலாம் பார்த்துருக்கேங்க. முன்னாடி டைம் வரும்போது கேட்டா அந்த காந்தாரி சட்னின்னு ஒன்று இருக்குமே, அதெல்லாம் இல்லையா? இருக்கா? கொடுங்க. முடிஞ்சா சரி, ஏதோ தக்காளி சட்னி தான் இருக்கா? நான் வந்த நேரம் கரெக்டு. பட் வந்த டைம் தான் தப்பாக போச்சுங்க. இந்த டைம் ஃபுல்லாக எங்கள் ஊர் பசங்க எல்லாத்துக்கும் கூட வந்து எடுக்கிறேன். மீண்டுமான்னு கேட்காதீங்க. கப்பை செமையாக இருக்குல்ல. சும்மா எப்படி சாப்பிட்றது? குழந்தையிலே எப்படி சாப்பிடுவோம்? அடி விளையாடு ஒருத்தர் ப்ரோ. இது ஒருத்தர் ப்ரோ. இது சாப்பிட்டு பாருங்களேன். நான் நாட் லைக் இது. அதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை ப்ரோ. எப்படி ப்ரோ சாப்பிட்றது? நீ நினைப்பீங்களே ஏடா பிளாகருங்கிற, அப்புறம் வந்து எதையுமே சாப்பிட்டு போட மாட்டேங்கிற, என்னடா பிளாகர்? அதனால தான் உங்களை நான் கூப்பிட்டு வந்தேன். அதான் ப்ரோ சரவணாக்கு எப்படி பார்த்தா அந்த மாதிரி ப்ரோ. இது பார்த்தா நீ கிருஷ்ணா எல்லாம் தீர்ந்து போச்சுடா. நல்லது. அப்போ வந்து கேப்பை கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, ஒன்றும் கல் போருக்கு மட்டும்தான். என்னட்டாது? தக்காளி குழம்பு. நீ வைங்க ஃப்ரிட்ஜெல்லாம் பக்கத்தில் கொண்டு வராது ப்ரோ. பாய்ஸ், நான் கூட கல்லுக்கறிக்கெலாம் வந்து வீடியோவில் எடுக்கும்போது ரிலேட்டிவ்லாம் யாராவது பத்துருவாங்கன்னு நினச்சேன். கல் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் குடிக்க வரல, சைடிஷ் சாப்பிட மட்டும் வந்திருக்கோம். நான் ஏன்னா எல்லாத்தோட மனசுல என்ன நடக்கும் அப்படின்னா, பனை மரத்தில் அடியில் இருந்து பாலை குடித்தாலும் அந்த பாலா பணம் கல்லுன்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கல்லுக்கடையிலே வந்து கல் குடிக்க மாட்டேங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம மனசு தெரியும் நம்ம யாருன்னு. இது என்ன ஹைலைட்னா, இல்லை கேர்ள்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க, இல்லை ஃபேமிலி ரூம் இருக்குது.
குடும்பமாக வந்து குடிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. திருட்டு போனேன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. உண்மைதாங்க. நாங்கள் மட்டும் தான் பசங்களோட வந்திருக்கோம். மிச்சப்படி வந்திருக்கவங்க எல்லாருமே பொண்ணோட மட்டும்தான் வந்திருக்காங்க. பரவாயில்ல, கல் உடம்பு நல்லது தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த நிறைய பேர் கேட்கலாம், அதான் வேறு மெடிக்கல் ஷாப்லேயே விற்கிறது இருக்குது. அந்த மாதிரி மொக்கா கம்பெனி பிறக்கணும் வரல. நம்ம வந்தது ஃபுல்லாக சாப்பிட்டு கொடுக்கணுங்கிறக்காக நல்லா வயதான உள்ள இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, நேராக பொள்ளாச்சிலேருந்து மீனாட்சிபுரம் பஸ் ஏறிட்டு பள்ளிமுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ், அங்கே வந்து பிட்ஜெட் ஒடிசா அப்படின்னு சொல்லி நீங்கள் மேப்பில் போட்டாவே அழகாக உங்களுக்கு கூட்டு வந்து விட்டுரும். பொள்ளாச்சிலேருந்து எங்கேயுமே சுத்தமான ஒரே ஒரு தான் உங்களுக்கு கூட்டு வந்து அழகாக விட்டுரும். வாங்க, ஐட்டமெல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள். ஏமாதி அது என்ன இந்த அது என்னது அதெல்லாம் எனக்கு வேணாம். எப்படி சாப்பிட்டீங்க? சின்ன வயசு சாப்பிட்டு பழகுவீங்களா இல்லை இந்த மருத்துவ குணமெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல, இது எப்போதும் சாப்பிட்டு பழகின்னு தான் கேட்டேன். எங்கள் வீட்டில் இதெல்லாம் கொடுத்தே பழக்கணும் இல்லை ப்ரோ. இதெல்லாம் எனக்கு பார்த்தாவே ஒரு மாதிரி நினைப்பீங்களா, சிக்கனும் பரோட்டா இங்கே இருக்கு, நீ அங்கேயே தின்னுக்கலாம்ல, இது இவ்வளோ தூரத்துக்குலாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, நான் சாப்பிட்னாலுமே கூட வரவங்களை சாப்பிட வச்சு அதை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கெத்தா அதை தூக்கிட்டு நாம தான். நமக்கு சிக்கன், மட்டன், மீன் இதெல்லாம் கூட ஒரு டைம் கூட முயல் கூட சாப்பிட்ருக்கேன். ஆனால் முயல் தான் இல்லைன்ட்டாங்க. மற்ற டைம்லாம் கண்டு தான் லேட்டானால ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்சு வச்சுட்டாங்க. சரி, இருக்கிறத சாப்பிடுவோம், என்ன பண்ணுறது. எல்லா ஐட்டும் நல்லா தான் இருக்குது. இந்த கடையில் வந்து சாப்பிட வந்ததே மெயினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள உட்காந்து சாப்பிட முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வாய்க்காலுக்கு ஓரத்தில் சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லாம் ஃபுல்லாக க்ரௌடு வந்து நமக்கு முன்னாடி சீட் ஃபுல் பண்ணி வச்சிட்டாங்க. அதனால தான் இப்படி உள்ள உட்காந்து சாப்பிட்றோம். ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், அவ்வளோதான். எங்கள் விஜய் சுத்தம்னா இருக்கார்ல, அவரோட விளாகில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக லொக்கேஷனில் உட்காந்துருப்பாரு. இதே மாதிரி தான் லாங் வீடியோ போட்டுருப்பாரு. நல்லா இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. அங்கே அதே மாதிரி கல் குடிச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா வயிறார சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இங்கே வந்து வாய்க்கால் சாப்பிடுங்களேன். இங்கே வந்து பாருங்கள், தண்ணி கம்மியாக போயிட்டுருக்கு. பட் தண்ணி நிறைய போகும்போதெல்லாம் அந்த இடம் சூப்பராக இருக்கும். நான் வந்திருக்கேன் அப்போ, பட் இப்போலாம் தண்ணி கம்மியாக போகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்லா அந்த வாய்க்கால் ஓரமாக பச்சை பசேன்னு இந்த புல்வெளி தென்னந்தோப்பு பக்கத்தில் கடை ஜம்முன்னு அமைஞ்சிருக்கு நம்ம பிட்ஜெட் ஒடிசாக்கு. அதனால் மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம சாப்பிட்டாச்சு, நல்லபடியாக பில் பே பண்ணியாச்சு, நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.